பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு பூரா பிரைவேட் ஸ்கூல். நீங்களே ஒரு கணக்கிடுங்க. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு 50,000 60,000 கட்டி பிள்ளைகளை போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னாச்சு? ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை பொம்பளை அவங்க பிள்ளைங்க நல்லா சொல்லி கொடுத்தா ஏன் அவங்க பிரைவேட்ல போய் சேர்க்கறாங்க? நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு இல்ல, நிறைய இது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது அவனியாபுரம் எம்எம்சி கல்லூரி இருக்குல்ல, அங்க திருப்பரங்குன்ற தொகுதியை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க அந்த செவர் இருக்குல்ல, அது பூரா இடிஞ்ச நிலையில இருந்திருக்கு. அந்த வாசல்ல உள்ள போற வாய்க்கா போல உடஞ்சு கம்பி கம்பியா நீட்டிட்டு இருந்திருக்கு. மழை பெஞ்சா ஸ்கூலு வளாகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி கொலமாட்டக்கு இருந்திருக்கு. அப்ப அவங்க அந்த சுத்தி இருக்கிற மக்கள் திமுகவை தேடி போல, அதிமுகவை தேடி போல, நாம் தமிழர் கட்சியை தேடி வந்தாங்க. அப்ப வந்து எங்க மாமா ராமர் மாமா ராவணன், அப்புறம் எங்க அண்ணே மருதனே, எங்க மாமா வினோத்து, அப்புறம் அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த இதை பேசி அவங்க இப்ப 60 லட்சம் அதுக்கு நிதி ஒதுக்கி அது இப்ப சீரமைக்கப்பட்டு சரி பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எல்லா கள போராட்டத்திலும் இருக்காங்க. அவங்க கையில ஆட்சியை கொடுத்தா நாட்டு எவ்வளவு சிறப்பா ஆளுவாங்க. யோசித்து பாருங்க. யோசிச்சு ஓட்டு போடுறாங்க. 23 ஓட்டு போறீங்க, தாசில்தார்ட்ட போறீங்க. உங்க தேவைய 500 ரூபா 1000 ரூபா கொடுக்காம உங்களால பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. 500 ரூபா வாங்கினா கையெழுத்து போடுறாங்க. 500 ரூபா 1000 ரூபா அது எதுக்கு? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா? அது கவர்மெண்ட், நம்ம கொடுக்க வேண்டியதே இல்ல. உங்க லஞ்சம் யாரு கேட்கறது? நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க கேட்பாங்க. அதனால ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. 23ஆம் தேதி போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க. அந்த சாப்பாடு யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எத்தனை பேர் பின்னாடி இருக்காங்கன்னு யோசிச்சு நோக்குல போய் கண்டிப்பா விவசாயிக்கு போடுங்க. இங்க இருக்கவங்க எல்லாரும் நேர்மையானவங்களும் உண்மையானவங்களும் இருக்காங்க, படிச்சவங்க இளைஞர்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியா?